மறுபடியும் கேளுங்க. அதுக்காக நான் என்ன ஓடி போய் பதிக்கணுமா? அது நாளை. இப்போ அவர் கோர்ட்டில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்கார். த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், தட் மீன்ஸ் கோட். எங்களுக்கு இப்போல்லாம் கோட்டுனாவே ஒரே பக்கரா தான் வருது. அடுத்து பிரியாணி போட்டு போயிட்டே இருப்போம், அவ்வளவுதான். நாளைக்கு அவர் தொடங்குறார், இவர் தொடங்குறார், அதை பற்றிலாம் எங்களுக்கு கவலை இல்லை. 40 வருஷமாக நான் அரசியலில் இருக்கேன். இந்த தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளவோ துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. எங்கள் அஜெண்டா அதுதான். மீனவர்கள் ஒருத்தங்க கூட தாக்கப்படக்கூடாது, தனி சுதந்திரமாக செயல்படணும், மிகப்பெரிய தன்மானத்தோடு வாழணும், மாணவர்களுக்கு இந்த நீட்டை தூக்கணும், சிறைவாசிகளை விடுதலை செய்யணும். அப்புறம் அந்த தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்புகள் முழுக்க இதை இந்தியா முழுக்க கொண்டு போகிறோம், எல்லா மாநிலத்துக்கும். இதில் பொறுப்பாளர்களாக பல மாநிலத்தவர்கள் இணையம் இருக்காங்க. இது இராணுவ வேகத்தில் இனிமேல் போகும். ஏப்பா இப்போ தான்ப்பா நான் பிள்ளையார் சொல்லி போட்டு அல்லாஹ்வுக்கு பண்ண ஆரம்பிச்சிருக்கிறேன். 40 ஆண்டு காலம் இருக்கிறேன், பல கட்சிகளில் இருந்தேன். சரிங்களா? இனிமேல் எங்களோட நடவடிக்கை பயங்கரமாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். ஆமாம், நண்பர் என்னமோ கேட்டீங்களே, கேளுங்க ஐயா. ஆமாம் ஆமாம், இல்லை, நாங்கள் தமிழ் தேசியத்தெல்லாம் கைவிடலை. அந்தந்த மாநில மக்களுக்கு அந்தந்த தேசியம் பெரிது. தமிழன் பிரதமர் ஆகணும். ஒரு ஹரி பரந்தாமன் மாதிரி, பல கருப்பையா மாதிரி, நல்லக்கண்ண ஐயா மாதிரி மிகச்சிறந்த ஒருத்தர் எங்களுக்கு பிரதமராக கொண்டு வருவோம். இந்த தேர்தலில் வெற்றி பெற்றே நாங்கள் முயற்சி பண்ணுவோம். இல்லாட்டி வர்ற 2029 நடக்கும். இதுக்கப்புறம் இல்லையா, 24, 25, 26, 27, 28, 29 அதில் நாங்கள் 300 இடங்களில் போட்டியிடும். இதே இந்தியன் டெமோக்ராட்டிக் டைகர்ஸ் ஆஃப் இந்தியா. கண்டிப்பாக நான் தான் சொன்னேன், முழு நேரமாக இந்த மக்களுக்காக உழைக்கிறதுக்காக நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். இது நாங்கள் கிள்ளுக்கீரையாவோ எடுப்பார் கைப்பிள்ளையாவோ இருக்க மாட்டோம். ஆமாம், நீங்கள் கேட்கறதுக்கு பதில் சொல்லிட்டேன். தமிழ் தேசிய புலிகள், டெமோக்ராட்டிக் டைகர்ஸ் ஆஃப் இந்தியா, இந்திய ஜனநாயக புலிகள். காரணம், இப்போது பெரியார் ஐயா அவர்கள் ஆரம்பித்த அந்த இயக்கம், அதனால தான் இந்த சவுத் இந்தியா இந்த அளவுக்கு விழிப்புணர்வோடு இருக்குது. அதே திராவிடர் கழகம் அவங்க தான் பொறுப்புன்னு சொல்லலாம். ஏன்னா அது சரியாக இந்தியா முழுமைக்கும் அவரோட சித்தாந்தத்தை, அவரோட நோக்கத்தை, அவரோட ஜெனரஸ்னஸ், எல்லாத்துக்குமான சமத்துவத்தை கொண்டு போய் சேர்க்கலைங்கிற ஒரு ஆதங்கம் எல்லாருக்கும் தெரியுது. ஒரு சின்ன பையன் இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி பேசியிருந்தான், பாராட்ட வேண்டிய விஷயம். சரியாக பெரியார் இருந்திருந்தால் அவரது சீடர்கள் இன்னும் சரியாக கொண்டு போயிருந்திருக்கணும். இப்போ அவரோட சீடராக நாங்கள் இருக்கலாம். நாங்கள் எங்கள் இதில் பாருங்கள், எல்லாத்தையும் போட்டிருக்கோம். காந்தியார், தமிழர், இதில் எல்லாமே நீங்கள் கேட்டீங்களே. தமிழ் தேசியம் நாங்கள் விடலை. தமிழ் தேசியத்தின் தலைவன் அண்ணன் காயிதே மில்லத் இருக்கார், பெரியார் ஐயா இருக்கார், காந்தியார் இருக்கார், காமராஜர் இருக்கார், நம்மாழ்வார், இவர்களெல்லாம் நாங்கள் ஆதர்ச புருஷர்களாக நினச்சி தான் ஆரம்பிச்சிருக்கோம். திப்பு சுல்தான் மிஸ் பண்ணுறேன், ஃபோட்டோவிலையும் மிஸ் பண்ணுறேன். அவர் மாவீரன் தான், அதில் கருத்து வேறுபாடு எதுவும் கிடையாது. நாங்கள் இந்திய அளவுக்கு இதை கொண்டு போகிறதுனால அவரை நாங்கள் வெறுக்கிறேன்னு நீங்கள் சொல்ல முடியாது. எங்கள் அரசியல் இந்த மாநில மக்களுக்கு உரிமை பெற்று தருவது. அதே நேரத்தில் தமிழ் ஈழம் முதல்ல பெற்றுத்தருவோம், அதுக்கு முன்னாடி கச்சத்தீவை நாங்கள் வாங்கி கொடுப்போம். இது தேர்தல் அஜெண்டா, வாங்கி ஆகணும் என்னன்னாலும் சரி. அதனால தான் நான் அந்த புலிகள்ங்கிற பேரை வச்சுருக்கோம். நாங்கள் பாய்வதற்கான புலிகள், பதுங்குவதற்கானவர்கள் அல்ல. வேறு ஏதும் சந்தேகங்கள்? கண்டிப்பாக போவோம். பார்க்க தானே போகிறீங்க. அவங்க ரொம்ப நேரம் ஆண்டுட்டாங்க, அனுபவிச்சிட்டாங்க, பழம் தின்னு கொட்டை போட்டாங்க. நாங்கள் பழம் திங்காமையே கொட்டை போடுவோம். ஆம், அதுதான் இந்திய ஜனநாயக புலிகள். ஆமாம், நல்ல கேள்வி. நாங்கள் துண்டேந்தி பிச்சை எடுப்போம் இல்லையா? ஒரு கோயில் கட்டுறதுக்கு
ஐயா குசு குசுன்னு பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்படி ஐயா? அங்கே ஏன் குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்கீங்க? நல்ல கேள்வி கேட்டீங்கல்ல. நிதி ஆதாரத்துக்கு நீ என்ன செய்வ? நல்ல கேள்வி. ஆண்டவனை நம்பி இறங்கிட்டோம், தெருவில் போவோம். இப்போ நடிகர் சங்கம் எதுக்கு சொன்னேன்? தனியாக கட்டக்கூடாது, கடை வாங்கி கட்டக்கூடாதுன்னு. அதே மாதிரி தான் இதுலேயும் நான் சொல்கிறேன். நடிகர் சங்கங்கிறது ஒரு கட்டடம் அல்ல, அது ஒரு இதய கோயில். அங்கே ஆன்மாக்கள், பல நடிகர்கள், எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், எஸ்எஸ்ஆர் லட்சிய நடிகர், மேஜர் சுந்தரராஜன் அவர்கள், வி.கே. ராமசாமி அவர்கள், அந்த மாதிரி நூற்றுக்கணக்கான பேர்கள், பிரேம் நசீர், கன்னட நடிகர் ராஜ்குமார், அப்புறம் இங்கே நாகேஸ்வர ராவ், இப்படி நூற்றுக்கணக்கான நடிகர்களின் இதயமாக அங்கே தங்கிறது, அவங்க புகலிடமாக அது விளங்கியது. அதனால் அது ஒரு கோயில் போன்ற இடங்கிறதுனால மடிப்பிச்சை ஏந்தி பிச்சை எடுத்தாவது அனைவரிடம் வாங்கி கட்டணுங்கிறது நோக்கம். அந்த மாதிரி நாங்கள் மக்கள் தர்றதை வச்சு நாங்கள் செலவழித்து நிச்சயமாக போராட முடியும். போராடுறதுக்கு பெரிய நிதி இருக்கணும்னு அவசியம் இல்லை. மிகப்பெரிய ஒரு கூட்டணி அமைப்போம். இந்த டிடிஐ அசைக்க முடியாத நம்பிக்கையார் உண்மையான தமிழகத்தின் விடியலாக அமையும். அதை பற்றி நான் என்ன சொல்ல முடியும்? அண்ணன் சீமான் அவர்கள் நல்லவர், நல்ல நோக்கத்துக்காக ஆரம்பிச்சிருக்காங்க. அவர் தனியாகவே இருப்பேன், கூட்டணி எதுவும் வைக்க மாட்டேங்கிறார். அவர் தனியாக சோறு மட்டும் சாப்பிட்றேன்னு பார்க்குறாரு. சோறு மட்டும் சாப்பிட முடியாது. நமக்கு கூட்டு, பொரியல், தயிர், குழம்பு, சாம்பார், உப்பு, ரசம் இதெல்லாம் வேணும். அதனால் எங்கள் சித்தாந்தம் வேறு. அண்ணாருக்கு வாழ்த்துக்கள்.